ஆவடி அருகே கணவன் மனைவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான வடமாநில இளைஞர் குறித்து அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. ஆவடி அருகே மிட்டனமல்லியை சேர்ந்த சித்த மருத்துவர் சிவன் நாயர் மற்றும் அவரது மனைவி பிரசன்னா குமாரி ஆகிய இருவரும் வீட்டில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த போது சந்தேகத்திற்கிடமான செல்போன் ஒன்றினை எடுத்து ஆய்வு செய்தனர். அந்த செல்போன் ராஜஸ்தானைச் சேர்ந்த மகேஷ் என்பவரது என தெரிய வந்ததை அடுத்து அவரது இருப்பிடத்தை கண்டறிய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வடசரவாகத்தில் தங்கியிருந்த மகேஷை கையும் களவுமாக போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் மன அழுத்தம் காரணமாக சித்த மருத்துவர் சிவன் நாயாரின் வீட்டிற்கு மகேஷ் சிகிச்சைக்காக அடிக்கடி சென்று வந்துள்ளார். ஆனால் அவரது நடவடிக்கையை பிடிக்காமல் சிவன் நாயரின் மனைவி பிரசன்னகுமாரி மகேஷை வீட்டிற்கு வர வேண்டாம் என எச்சரித்ததாக சொல்லப்படுகிறது. இதனிடையே மீண்டும் சித்த மருத்துவரின் வீட்டிற்கு வந்த மகேஷை பார்த்து பிரசன்னகுமாரி ஆத்திரமடைந்துள்ளார். அப்போது திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியால் பிரசன்னகுமாரியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். அப்போது கண் அறுவை சிகிச்சை செய்த நிலையில் பக்கத்து அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கணவர் சிவன் நாயர் மனைவியின் அலறல் சத்தம் கேட்டு வெளியே வந்தபோது அவரது கழுத்திலும் கத்தியால் குத்தி கொலை செய்தது விசாரணையில் உறுதியானது. இதனிடையே கைதான மகேஷின் செல்போனை ஆய்வு செய்ததில் அவர் ஏராளமான பெண்களிடம் ஆபாசமாக பேசிய உரையாடல்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மேலும் ஆபாச இணையதள வீடியோக்களை பார்ப்பதில் அடிமையாக இருந்ததும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே கைதான மகேஷை சிறையில் அடைக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே பிரசன்னகுமாரியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதன் காரணமாக இந்த கொலை நடைபெற்றதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.